அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எட்டாம் பாவம் என்பது இப்போ நம்ம சொல்லக்கூடிய தலைப்பு, ஜாதகத்தில் எட்டாம் பாவம் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும். எட்டாம் பாவம் என்பது ஆயுள் நிர்ணயிப்பது, ஜீவன், உயிர், கர்மாவின் அடிப்படையில் வரக்கூடிய கர்ம பலனை சொல்லலாம். மறைவிடம், ரகசியம், தேவையில்லாத செயல்பாடுகள், வம்பு, வழக்கு, விபத்து, சர்ஜரி, தீவிர பிரச்சனை, வறுமை, கவலை, திடீர் அதிர்ஷ்டம். என்னடா எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப இதா அப்படின்ற மாதிரி, கவலை, இது மாதிரி எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் இதில் ஒன்று பாசிட்டிவ்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், பெரும் செல்வம், இவையெல்லாம் அடங்கியது. எட்டாம் இடம் குசேலர், அதாவது அஷ்டமி, கண்ணன் பிறந்த திதி தான் எட்டாம் இடம். புத்தர தோஷம் உள்ளது. எந்த உறவில் எட்டாம் பாவம் சேர்க்கப்படுகிறதோ அந்த உறவில் புத்தர தோஷம் உண்டு. எட்டாம் பாவம் இரண்டாம் பாவத்தை பார்ப்பதால வாக்கு ரகசியத்தை சொல்வது, அகழ்வாராய்ச்சி, ஜோதிடம், இதெல்லாம் நல்லா வரும். புத்திர தோஷம் என்பது குழந்தை பிறந்திருத்தல், குறை மாத பிறப்பு, குழந்தை இல்லை அப்படின்ட்டு, இதெல்லாம் தான் புத்திர தோஷமாகும். மயக்க நிலை மருத்துவர் எட்டாம் பாவத்தில் இருந்தால், ஏன்னா சந்திரன் நீசம் அடைவதால் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். மனம் பேதலிக்கிறது, இது எல்லாமே ஒரு எட்டாம் பாவத்தை சொல்லும். பெற்றோரை பிரிந்திருத்தல், பிரிவினை அப்படிங்கிறது, அனாதை, அருவருப்பை சொல்லக்கூடியதாக இருக்கும். தனிமை, உறவுகளை பிரிதல், வெளிநாட்டுக்கு போகிறது, தூரதேசம் சொல்லுதல், அந்நிய மொழி பேசுதல், ஓட்டுநரோட லைசன்ஸு, ஓட்டுநருடைய பயிற்சி நிலையம், இதை சார்ந்தது. சேமித்து வைக்கிறதும் டெபாசிட், நல்ல விஷயங்கள் சொல்லும்போது சேமித்து வைக்கிறது டெபாசிட்டு. பின்னால் பயன்படுவதற்காக ஓய்வூதியம், உழைக்காமல் கிடைக்கின்ற பணம், மனைவனுடைய வருமானம், ஒரு புதையல், அதிர்ஷ்டம் சொல்லலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இது எங்கே இருக்கும்னா துர்நாற்றம் வீசும் இடமாக இருக்கும் எட்டாம் இடம். கருவாடு, திருட்டு, இருட்டு பயம் இருக்கும் அவங்களுக்குள்ளேயே. இவருக்கு மேஜிக், மோடி மஸ்தான் அப்படிம்பாங்களா, அது மாயாஜாலம், இவற்றால் ஏமாற்றுபவர்களாகவும் இருப்பார்கள். செய்வினை, ஏவல், இந்த பயம் இருக்கும். இதனுடைய ஆர்வம் இதில் இருக்கும். பெருஞ்சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கும். லஞ்சம் வாங்குவது, இதெல்லாம் வாங்குவாங்க. இதுக்காக ஜெயிலுக்கு போகக்கூடிய இடம் எட்டாம் இடம். ஊக்கத்தொகை பெறுவதும் இதுதான். உழைக்காமல் வரக்கூடிய பணம். கந்திஷ்டி, முதியோர் இல்லங்கள் இருக்குல்ல, முதியோர் இல்லங்கள் விஷக்கடி உண்டு கண்டிப்பாக. அரபு நாடுகளை சார்ந்த இடத்துக்கு எட்டாம் இடம் ஆரோக்கியமாக இருந்தால், எட்டாம் இடம் வெளிநாடு செல்லக்கூடியது அப்படின்னும் போது அது அரபு நாடுகள். தூரத்தில் சொத்துக்கள் அமையும். தாமதமான பேச்சு, பிரிவு இருக்கும், அபாயம் இருக்கும். அபாயங்கிறது அந்த இது இருக்கு இல்லைங்க, டேஞ்சர் அப்படிங்கிற இடத்துல ஒரு எலும்பு கூடு வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எட்டாம் இடம் சொல்லலாம். மின்சார வாரியம், இவையெல்லாம் எட்டாம் இடத்துக்கான பாவகாரங்களாகும். இவையெல்லாம் தங்களுடைய ஜாதகத்தில் கட்டத்தில் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை கண்டறிந்து, ஸோ அதிலிருந்து நீங்கள் பலனை இனி வரும் காலங்களில் அறிந்து கொள்ளலாம். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.